10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த தடவை இன்னைக்கு போட போகிற வீடியோஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஐசிஎஸ்சி சிலபஸ்லேருந்து மேக்ஸ் அப்படிங்கிற சிலபஸில் சிமிலாரிட்டி அப்படிங்கிற ட்ரையாங்கிள்ஸ் பற்றி, அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இன்னைக்கு வீடியோ போட போகிறோம். ஸோ உங்கள் நல்லா பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இதே மாதிரியே கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க, நிறைய கொஷின்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், எல்லாத்தையுமே செஞ்சு தரோம். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். காங்க்ருவென்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காங்க்ருவென்ட்டுக்கும் சிமிலருக்கும் ஒரே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ முதல்ல காங்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் ஹேவிங் சேம் ஷேப் அண்ட் சைஸ் ஆர் கால்டு காங்க்ருவென்ட் ஃபிகர்ஸ். சைஸும் சேமா இருக்கணும், ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு காங்க்ருவென்ட் ஃபிகர்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிமிலர் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஷேப் சேம் ஷேப் பட் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். அதாவது கொடுத்திருக்க ஃபிகர் மாதிரியே இன்னொரு ஃபிகர் இருக்கணும். அந்த ஃபிகர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒன்னு என்லார்ஜ் ஆகி இருக்கலாம், இல்லைன்னா ரெடியூஸ் ஆகி இருக்கலாம். சைட்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். ஸோ எல்லா சைடுமே ஒரே மாதிரி ரேஷியோல ஹையர் ஆகியிருந்திருக்கலாம், அல்லது ஒரே மாதிரி ரேஷியோல ரெடியூஸ் ஆகிருக்கலாம். அப்படி இருந்தா அதுக்கு பேரு சிமிலர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பேரு. இதுல நம்ம பர்டிகுலரா பார்க்க போறது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். ஸோ முதல்ல சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டேக்கிங் ஒன் ட்ரையாங்கிள். நேம் இட் as A, B and C. The sides are 2, 3 and 4. இப்படி இருக்கு. 2, 3 and 4 இப்படி இருக்கு. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. Let it be D, E, F அப்படின்னு. ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 4, இது 6, இது 8. ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் தான் அதுக்கு பேர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். எல்லாமே பாருங்க, இந்த சைடு இந்த சைடு 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்போம், இந்த சைடு 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்போம், இந்த சைடு 4ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம். என்லார்ஜ் ஆகி கிடைச்சிருந்திருக்கும். ஸோ தீஸ் டூ ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். என்லார்ஜ் ஆயிருக்கும், ஒரே ரேஷியோல என்லார்ஜ் ஆயிருக்கும். இப்படி என்லார்ஜ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு பேர். ரைட்? ஸோ அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன, காங்க்ருவென்ட்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா? அடுத்தது சில ரிசல்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கணும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ல இருந்தது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப 2 triangles are similar. Let A, B, C. D, E, F. So triangle ABC similar triangle DEF. சிமிலர் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். என்னென்ன ரிசல்ட் ஞாபகத்துக்கு வரணும்னா, if two triangles are similar, then their corresponding sides are proportionate. என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2 triangles are similar அப்படின்னா then their corresponding sides are proportionate. இது எப்படி அப்படின்னா, that is AB by DE is equal to BC by EF is equal to AC by DF. So sides, in the sides and numerator எழுதி இந்த சைடு denominator தான் எழுதணும்னு கிடையாது. If you want you can write this side is in numerator and this side is in denominator. அப்படியே ரிவர்ட் பண்ணி எழுதிக்கலாம். So two triangles are similar அப்படின்னா then their sides are proportionate. இது ஒரு விஷயம். அடுத்தது, if two triangles are similar then their corresponding angles are equal.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. angle C is equal to angle F. So இது sides proportionate இருக்கிறதுனால this triangle, this similarity is known as SSS similarity. Side similarity. This side is known as AAA similarity. அப்படி சொல்லுவாங்க. So triangles similar இருந்துச்சுன்னா sides are proportionate இருக்கும், corresponding angles are equal இருக்கும். corresponding angles equal இருந்தா corresponding sides proportionate இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்த similarity ஒன்னு இருக்கு, SAS similarity. side angle side similarity ன்னு சொல்லுவாங்க. SAS similarity. then side angle side அப்படின்னா இப்ப AB அப்படிங்கிற சைடும் DEங்கிற சைடும் proportionate, ACங்கிற சைடும் DF அப்படிங்கிற சைடும் proportionate. ABயும் DEயும் proportionate. அடுத்தது ஏசியும் டிஎஃப்பும் ப்ரொபோர்ஷனேட். ஸோ இந்த ரெண்டு சைடையும் கண்டெயின் பண்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதுல ஆங்கிள் ஏ, இதுல ஆங்கிள் டி, அண்ட் ஆங்கிள் ஏஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி இப்படி இருந்ததுனாலும் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். எப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்னா சைட்ஸ் ப்ரொபோர்ஷனேட், சைட்ஸ் ப்ரொபோர்ஷனேட் அந்த ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி. அப்படி அதே மாதிரியே எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் in the same ratio and the angle which contains those two sides are same அப்படின்னா அதுவும் similar triangle. அப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா SAS similarity அப்படின்னு சொல்லுவாங்க. SAS side angle side similarity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் அது similar triangle சொல்லலாம். அடுத்தது AA similarity ன்னு சொல்லுவாங்க. in a triangle any two angles are equal, any two corresponding angles are equal, then it is similar triangle அப்படின்னு சொல்லுவாங்க. எனி ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருந்தாலுமே தேர்ட் ஆங்கிள் நிச்சயமா ஈக்குவலா இருக்கும். அப்ப AA similarity அப்படிங்கிற கண்டிஷனையும் நமக்கு அதை சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன விஷயம் பார்த்தோம் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனேட். அதர் ஹேண்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னா the two triangles are similar. Three angles are equal அப்படின்னா the triangle are similar. triangle are similar na three angles are equal. sides proportionate ஆ இருந்து அந்த சைட கண்டெயின் பண்ணிருக்க ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலா இருந்தாலும் அது similar triangles. in a triangle any two angles are equal அப்படினாலும் அது similar triangle சொல்லுவோம். சோ இதெல்லாம் தான் similar triangle அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கான பேசிக். சோ காங்க்ருவென்ட்னா என்னன்னு பார்த்தோம், similar triangle என்னன்னு பார்த்தோம், அதுக்கான ரிசல்ட் பார்த்தோம். இத பேஸ் பண்ணி என்னென்ன சம் போட போறோம் அப்படிங்கறத கமிங் வீடியோல போட்டுருவோம்.